வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். தேவ கரத்தில் பிள்ளைகள். அநேகர் நாங்கள் பார்த்து பின்பற்றக்கூடிய நபர்களை காணோமே என்று மிகுந்த கரிசனையோடு கூடிய கேள்விகளை கேட்டனர். விசேஷமாக சில பெற்றோர் என்னிடம், என் பிள்ளைகளை வளர்க்கும் சூழ்நிலைகள் எங்கும் சிதைந்து காணப்படுகிறதே, சமுதாயம் அது சீர்கெட்டு உள்ளது, சபைகளிலும் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துள்ளது, சொந்தக்காரர்கள் மத்தியில் என் பிள்ளைகளை பண ஆசை உடையவனாக மாறுவதற்கு அனைத்து காரியங்களும் காணப்படுகிறது, பள்ளியில் அல்லது கல்லூரியில் அவர்களை பாழடிக்கும் அனைத்தும் தாராளமாக கிடைக்கிறது, என்ன நடக்கும் என்கிற பயத்தினால் அக்கம் பக்கம் என்று கூட அனுப்ப முடியவில்லை என்று புலம்புவலின் வார்த்தைகள் தங்களுடைய வருங்கால சந்ததி தேவனுக்கு பயந்து ஆவுக்குரிய வாசனை உடையவர்களாக இருக்கவும், ஆண்டவர் விரும்பும் உபயோகிக்கும் பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதனையும் கருத்தில் கொண்டு கவலைக்குள்ளான உதைகளை வெளிப்படுத்துகின்றது. இன்றைய சூழ்நிலையில் இது 100க்கு 100 உண்மையே. அப்படிப்பட்டவர்கள் தேவ கரத்தில் தங்கள் பிள்ளைகளை ஒப்புவித்து வாழ வேண்டும். முதலாவது ஈசாக்கு. அநேக வருடங்களாக காத்திருந்ததின் பலனாக கிடைத்த பிள்ளை. ஆனால் கூடி விளையாட குடும்பத்திலேயே கிடைத்த பிள்ளையை கவனித்து பாருங்கள். அவன் பரியாசக்காரன். அப்போஸ்தலர் 21:9. கேலி பேசுவதில் நிபுணன். சாராள் கவனிக்கும் அளவுக்கு கேலி பேசுகிறவன். பிஞ்சு உள்ளத்தினை பாழாக்கும் வண்ணம் டீனேஜில் உள்ள ஒருவன் முயற்சிக்கும் குணம் கொண்ட பிள்ளையோடு வளர்க்கப்படும் நிலை. இது என்னுடைய பிள்ளையை பின்னால் பரியாசக்காரனாக மாற்றிவிடுமே. பரியாசக்காரன் தன்னுடைய சுய இச்சையின்படி நடக்க ஆரம்பித்து விடுவானே. 2 பேதுரு 3:3. தேவ வாக்கு தத்தங்களையும் பகடி செய்ய ஆரம்பித்து விடுவார்களே. வசனம் 4. என் மகன் வாக்கு தத்தத்தின் புத்திரன் அல்லவா, அது அவனை தேவனை விட்டு தூரம் போய்விடச் செய்வேன். நான் தேவனை வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்ற பின்னரும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் நின்று போன பின்னரும் அடைந்த பிள்ளை அல்லவா. எபிரேயர் 11:11. ஆனால் நடந்த காரியங்களை உற்று கவனியுங்கள். தேவன் சொன்னவைகளை உற்று கவனிக்கவும் அப்படியே நம்பவும் அழகாக கற்றிருந்தான் ஈசாக்கு. ஆதியாமம் 22:8, ஆதியாமம் 26:2-5. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். பிள்ளையும் தேவனோடு உறவாடும் பழக்கம் கொண்டவனாகவே வாழ்ந்தான். ஆதியாகமம் 24:63. எத்தனை உண்மை அது! இரண்டாவதாக யோசேப்பு. இவனும் மிகவும் வியாகுலம் கொண்ட ஒரு தாய்க்கே பிறந்தான். ஆதியாகமம் 30:24. குடும்பத்தில் பிள்ளை பெறுவதில் கூட போட்டி உள்ள குடும்ப சூழ்நிலை. உடன் சகோதரரோ துன்மார்க்கத்திற்கு பெயர் போனவர்கள். ஆதியாகமம் 37:2. 2 பேர் கொலைகாரர், அதுவும் வன்மம் வைத்து ஊரையே அழித்தவர்கள். ஆதியாகமம் 34வது அதிகாரம். ஒருவன் உல்லாச வேளைகளில் வேசியை தேடிச் செல்கிறவன். ஆதியாகமம் 38:15-16. பொறாமைக்கு அனைவரும் பெயர் போனவர்கள். ஆதியாகமம் 37:11. தேவ தரிசனங்களை கேலி செய்கிறவர்கள். ஆதியாகமம் 37:19-20. மாய்மால ஜீவியத்திலும் நாடகமாடுவதிலும் கில்லாடிகள். ஆதியாகமம் 37:31-35 வரை. ஒன்றுவிட்ட தாயையும் கரைப்படுத்த துணிந்தவர்கள். ஆதியாகமம் 49:4. அக்கா ஒரு மினுக்கி. ஆதியாகமம் 34:1. இதன் மத்தியில் சூழ்நிலையில் ஒரு பிள்ளை எவ்வாறு பரிசுத்தத்தினை வாஞ்சிக்க முடியும்? வலிய வரும் பாவ வாய்ப்புகளை எப்படி நழுவ விட முடியும்? எப்படி மற்றவர்களுக்காக கரிசனை கொள்ள முடியும்? தேவ ஆவியினால் நிறைந்த வாழ்வு வாழ்ந்து
தேசம் அழியாதபடி காக்க முடியும்? தீங்கு செய்வோருக்கு எப்படி மன்னிப்பை தாராளமாக வழங்க முடியும்? ஆனால் யோசேப்பால் அனைத்தும் சாத்தியமாயிற்று. ஏன்? எப்படி? தேவன் யோசேப்போட இருந்தார். ஆதியாகமம் 39:2, 29:11. அது அந்நிய தேசமாக இருந்தாலும் அல்லது சிறைச்சாலையாக இருந்தாலும் அதுவே அவனுக்கு பாதுகாப்பு. இதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கும் இன்றைய தேவை. தேவனோடு நடக்கச் சொல்லிக் கொடுத்து விடுங்கள். அவர் நோக்கம் அவர்களிலும் நிறைவேறும். மூன்றாவதாக சாமுவேல். இவனும் வியாகுலத்தில் பிறந்த மகனே. 1 சாமுவேல் 1:10-11. பால் மறந்தவுடன் ஆலயத்தில் விடப்பட்ட இவன் இருந்த சூழ்நிலையை பாருங்கள். ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்ட ஓப்னி, பினகாஸ், பேலியாவின் மக்கள் பிரயோஜனமற்ற துன்மார்க்கர். கர்த்தரையும் அவர்கள் அறிந்ததில்லை. 1 சாமுவேல் 2:12. பெருந்தெண்டிக்காரர். மனிதர்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதனை வெறுப்பாக எண்ணும் அளவுக்கு அட்டகாசம் செய்தவர்கள். அடியாட்களின் பலத்தில் செயல்பட்டவர்கள். 1 சாமுவேல் 2:13-17. ஒரு பெண் பிள்ளையை, அதிலும் தேவ சந்நிதியில் ஆராதிக்க வருபவர்களை விட்டு வைப்பதில்லை. 1 சாமுவேல் 2:22. தகப்பனவர்களை கண்டிக்க கூடாத இடத்தில் இருந்தவர்கள். வசனம் 25. ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாக வாழ்ந்தவர்கள். வசனம் 24. அவருடைய பொல்லாத நடக்கை தேவனை மிகவும் கோபப்படுத்தியது. வசனம் 25. அவர் அவர்களையும் அழிக்க சித்தம் கொண்டார். தீர்க்கதரிசியை அனுப்பியும் அவர்கள் அதனை அசட்டையே செய்தார்கள். வசனம் 26-36. இந்த சூழ்நிலையில் சாமுவேல் வளர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும்? யாரை பார்த்தவன் கற்றுக்கொள்வான் என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும், சாமுவேல் எந்த துன்மார்க்கமும் காணக்கூடாதபடிக்கும் கர்த்தரின் வார்த்தையை தெளிவாக அறிந்து வாழுகிறவனாகவும் காணப்படுகிறான். நானோ கிழவனும் நரைத்தவனும் ஆனேன். என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்கள் முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன் என்று சவால் மிகு வார்த்தைகளை கேட்கத்தக்க சுத்தமுள்ளவனாக தன்னை காத்து கொண்டான். 1 சாமுவேல் 12:2-3. எப்படி நடந்தது? கர்த்தர் அவனுடனே இருந்தார். 1 சாமுவேல் 3:19. இன்று உங்கள் பிள்ளை அறிய வேண்டியதும் நீங்கள் பயிற்சிக்க வேண்டியதும் இதுவே. கர்த்தர் அவளோடு கூட இருக்க கற்றுக் கொடுப்பதே. 4வதாக தாவீது. அவன் தகப்பனால் மறக்கப்பட்டவனே. 1 சாமுவேல் 16:11. தாயும் கூட தன்னை மறந்துவிட்டாள் என்றே அவன் கூறுகிறான். சங்கீதம் 27:10. சகோதரர்களோ யுத்த வீரர்கள், ஆனால் சவாலை சந்திக்க தைரியமற்றவர்கள். 1 சாமுவேல் 17:13-24. தங்களுக்கு தகப்பன் அனுப்பின ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்த குட்டி தம்பியை கடிந்து கொள்ள தயங்காத கல் நெஞ்சர்கள். 1 சாமுவேல் 17:28. சுகம் விசாரிக்க வந்தவனிடத்தில் ஆடுகளை பற்றிய கவலையை வெளிப்படுத்தியவர்கள். 1 சாமுவேல் 17:18-28. பொருட்களை குறித்த கவலையே அதிகம், மனித உறவுகளை குறித்து அல்ல என்ற இந்த நாட்களின் சிந்தையை வெளிக்காட்டும் உடன் பிறந்தோர். இந்த சூழ்நிலையில் பிள்ளை எப்படி வளர முடியும்? ஆனால் தாவீதோ ஒரு மாறுபட்ட மனிதன். எதிரியையும் தொடுவதற்கு அஞ்சினவன். 1 சாமுவேல் 24:5, 26:11. தன் ஆபத்து காலத்திலும் தன் சகோதரரையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பேணி காப்பாற்றினவன். 1 சாமுவேல் 22:1. நன்றி கெட்டவர்களையும் விடுவிக்க தேவ பலத்தில் போராடும் சுபாவம் கொண்டவன். 1 சாமுவேல் 23:1-12 வரை. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103:2. மறக்காமல் நன்றியோடு வாழ்பவன். எப்படி நடந்தது? கர்த்தர் அவனோடு இருந்தார். 1 சாமுவேல் 18:28. இதுவே தேவை.
இதுவே ரகசியம். உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கும் காரியத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள். தீமோத்தேயு இப்படியே. குடும்ப சூழ்நிலை, கலப்பு திருமணத்தில் நடந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் பக்தியுள்ள தாயும் பாட்டியும் அப்போஸ்தலர் 16:1, 2 தீமோத்தேயு 1:5 இருந்த இடம் வளர்ந்த சூழ்நிலை லிஸ்திரா என்னும் பட்டணம். அப்பட்டணத்தில் உள்ளோர் தங்களுடைய எண்ணங்களில் ஸ்திரமற்றவர்கள், போற்றுவோரையும் தூற்றுவோரையும் ஏன் கல்லறியவும் அஞ்சாதவர்கள், மனிதர்களையும் தெய்வமாக மதிப்பவர்கள், பின்னர் ஒரு நாயை போன்றும் நடத்துகிறவர்கள், என்ன ஏது என்று தீர விசாரிக்காமலேயே கேட்டதனை உடனே பின்பற்றி செல்ல தங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருபவர்கள். அப்போஸ்தலர் 14:8-19 வரை. பயந்த சுபாவமுடையவன் தீமோத்தேயு 1 கொரிந்தியர் 16:10. பலவீனன் 1 தீமோத்தேயு 5:23. ஆனாலும் வெளி உலகத்தின் அல்லது வளர்ந்த சூழ்நிலையின் தாக்கம் அவனை பாதிக்கவில்லை. மாறாக என்னைப் போல் மனதுள்ளவன் என்று பவுல் சொல்லும் அளவிற்கு உத்தமத்திலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் பாடு அனுபவிப்பதும் உயர்ந்து நிற்கிறான். பிலிப்பியர் 2:20. கர்த்தரின் கிரியை நடப்பிக்கிறவன் 1 கொரிந்தியர் 16:10. பிரியமானவர்களே, இன்றைய உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பது நாம் அறிந்ததே. 1 யோவான் 5:19. நம் பிள்ளைகளும் அனுதினமும் பள்ளி கல்லூரிகள் செல்லவோ அல்லது வேலை செய்யவோ இந்த உலகத்தில் சென்றுவிட வேண்டியுள்ளது. சபைகளிலும் இன்று அநேக சீர்கேடுகள், ஊழியர்களின் பிள்ளைகளிலும் அநேகர் தேவ நோக்கம் உள்ளவர்கள் அல்ல. உறவினர்களோ தேவ பக்தியினை வேஷமாக தரித்திருப்பவர்களே அதிகமாக உள்ள இந்த நாட்களில் பணமே பிரதானம் என்று அதனை அடையும் எதனையும் செய்ய துணிகரம் கொண்ட ஒரு பெருங்கூட்டத்தின் மத்தியில் நம் பிள்ளைகள் வளர வேண்டியுள்ளது. உல்லாசம் நாடி ஆடம்பரம் மிகுந்து தாழ்மை, எளிமை, தூய்மை, தியாகம் என்ற நற்குணங்கள் மதியாமையே இன்றைய ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் காணப்படும் சாதாரண காரியம். பிள்ளைகள் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையோ இல்லை. விஞ்ஞான வளர்ச்சி, டெக்னாலஜி வளர்ச்சி போன்றவை காட்டும் பாதை எளிதில் கரைப்படுத்தவே உதவும். பரிசுத்தம் காக்கப்பட உபயோகப்படும் வார்த்தைகளுக்கு மிகுந்த பஞ்சம். வாழ்ந்து காட்டுவோரும் வழிநடத்துவோருக்கும் ஏகப்பட்ட பஞ்சம். ஆனாலும் தேவனை நம்புவோம், பிள்ளைகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். அவரே அதனை செய்து முடிக்க நம்மால் இயன்றதனை செய்து விசுவாசித்து நம்பிக்கையில் தேறுவோம்.